ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் ஜனனி சுரக்ஷா யோஜனா அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 12, 2005 தொடங்கப்பட்டது. ஸோ துறை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை தான் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனாவை செயல்படுத்தும் ஒரு துறையாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் ஒரு சிறப்பு திட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் பாருங்களேன். ஸோ ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே மருத்துவ பிரசவத்தை ஊக்குவிக்கணும், தாய் சேய் இறப்பு விகிதத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாமல் பிரசவம் செய்யும் அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் செய்யும் தாய்மார்களுக்கு நேரடியாக பண உதவி மற்றும் பிரசவத்திற்கு முந்தைய பிந்தைய ஆதரவை வழங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களிலும் பெண்களுக்கு இது பயனளிக்கிறது. அப்போ பெண்களுக்காக ஒரு தொடங்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்னே சொல்லாமல் பாருங்கள். ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ நிதி உதவி, பாதுகாப்பான பிரசவம் 100% மத்திய அரசு நிதி உதவிங்க. மாநில அரசில் இதில் பங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஷா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலயமா இதை பதிவு பண்ணி அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஊட்டச்சத்துக்கான இதுவும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நல்ல நல்ல ஸ்கீம்ங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ பாருங்கள், ஜனனி சுரக்ஷா யோஜனா ஏப்ரல் 12, 2005 தொடங்கப்பட்டது. யாருக்குன்னா முக்கியமாக பெண்களுக்காக, அதுவும் தாய் சேய் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம்னு சொல்லாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. அடுத்த செஷனில் சந்திப்போம். தேங்க்யூ.